Dear 10th standard students, I am Metro Karnagaran. In example 2.51, find the sum to n terms of the series. இதை ஆட் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி 5 பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஜிபியும் கிடையாது, ஏபியும் கிடையாது. இதை ஜிபியாக மாத்திர வேலையை நம்ம செய்யணும். இதில் ஏதாவது உங்களால் காமன் எடுக்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னா இதில் 5 டேபிள்ஸ் காமனாக இருக்குது. 5 டேபிள்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 5 1s are 5, பேலன்ஸ் 1 வரும். இங்கே 11 வரும். 11 5 மல்டிப்ளை பண்ணால் 55 தான் வரப்போகுது. இங்கே 1 1 சொல்லிவிட்டு உங்களுக்கு 3 1 வந்துடும். அப் டு n டேர்ம்ஸ், ஏன் சார் n டேர்ம்ஸ் போட்டிங்கன்னா அவங்க தான் கொடுத்துருக்காங்க n டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டெப் 1 கொஷின்லேருந்து நீங்கள் 5 காமனாக எடுத்துட்டீங்க. ஸ்டெப் 2, இது ஏபியும் கிடையாது, ஜிபியும் கிடையாது. ஆனால் இதை ஜிபியாக மாற்றுறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. என்னன்னா 9 என்ற நம்பர் தான் அதோட மந்திரம். அப்போ அந்த மந்திரத்தை இது மேலே போடணும். என்ன செய்யணும்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. என்ன சார் திடீர்னு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9 போடுறீங்க? இது ரெண்டும் கேன்சல் ஆனாலும் உங்களுக்கு பழைய ஸ்டேஜ் தான் வரப்போகுது. அதனால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9 போகிறதுனால இந்த சம்மோடைய மதிப்பு எதுவுமே மாறாது. ஏன் சார் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9 போடுறீங்கன்னா ஒரு கணக்கு ஜிபியாக மாற்றணும். இது மாதிரி ஃபேன்சி நம்பர்ஸ் மாதிரி வர்றது ஜிபியாக மாற்றுறதுக்கு இது ஒரு டெக்னிக். இதுதான் மேஜிக் இதில். அப்போ 1 + 11 + 1 1 1 1 டாட் 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 n terms. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மேலே இருக்கிற 9 மட்டும் உள்ளார போய் எல்லாரும் கூட மல்டிப்ளை பண்ண போகிறேன். கீழே இருக்கிற 9 கண்டுக்க மாட்டேன். கீழே இருக்கிற 9 தனியாக விட்டுட்டு மேலே இருக்கிற 9 கொண்டு போய் எல்லார் மேலேயும் போட போகிறேன். அப்போ 9 1s are 9, அப்புறம் இது 99, இது 999 டாட் 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 n terms. அது கூட போய் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இது 100 பேர்னா 100 பேர் தான் இந்த கணக்கில். நீங்கள் 9ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 100 பேர் தான் இருக்க போகிறான். அப்போது நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இங்கே இருக்கிறவனோட எண்ணிக்கை மாறாது. இது எண்ணிக்கை n terms அப்படியே தான் இருக்கும். நம்பர் தான் மாறும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு 5/9. இந்த 9 இருக்குது பாருங்கள், இதை வேறு ஸ்டைலில் எழுத போகிறேன். இதோட ஸ்டைலை மாற்ற போகிறேன். 9 என்ற ஸ்டைல் எனக்கு பிடிக்கல. இதை 10 - 1ன்னு மாற்றிக்க போகிறேன். 10 - 1. அதே மாதிரி 99 100 - 1ன்னு மாற்ற போகிறேன். அது மாதிரி 999 1000 - 1 ஸ்டைல் மாற்றிருக்கிறேன். ரெண்டுமே ஒன்று தான். 1 மைனஸ் பண்ணால் இதே தான் வரப்போகுது, 1 மைனஸ் பண்ணால் இதே தான் வரப்போகுது. டாட் 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 n terms. ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 10 100 1000 முட்டையாக வரவனும் 100 பேர் தான் வருவான். -1 100 பேர் தான் வர போகிறான். ஏன்னா ஒரு ஆளுக்கிட்டேருந்து 2 பேரை பிரித்து காட்டியிருக்கிறீங்க. அப்போது இந்த 0 ஐட்டமும் 100 பேர் தான் இருப்பான், -1 ஐட்டமும் 100 பேர் தான் இருப்பான். இங்கே n termsனால் 0 ஐட்டமும் n terms தான் இருக்கும், -1ம் உங்களுக்கு n terms தான் இருக்கும். அதனால் அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், அதை நான் திருப்பி உங்களுக்கு பிரித்து சொல்லி காட்ட போகிறேன். நான் 0 ஐட்டம், அப்புறம் 100, அப்புறம் 1000. இந்த 0 ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக ஒரு செட் ஆகிக்கிறேன். இவனும் 100 பேர் தான் இருப்பான். அதுக்கப்புறம் ப்ளஸ் தோ ஒரு -1 இருக்கா, இவன் ஒருத்தவன். தோ ஒரு -1 இருக்கிறானா அவன் ஒருத்தவன். தோ ஒரு -1 இருக்கிறானா அவன் ஒருத்தவன். அவனும் n terms தான் இருக்க போகிறான். அப்போது இதில் 100 பேர் இருந்தாங்க. அந்த 100 பேரை டபுள் ஆக்கி வச்சுருக்கிறேன் நான். இப்போ இவனை தனியாக பிரித்தாலும் 100 பேர் தான் இருப்பான், -1 பிரித்தாலும் 100 பேர் தான் இருக்க போகிறான். அதனால் n termsன்னு சொல்லிட்டு இவனை தனியாக பிரிச்சுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/9 10 100 1000 டாட் 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 n terms. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் காமனாக இருக்கும் பாருங்கள். எல்லாத்துலேயும் மைனஸை காமனாக வெளியில் எடுத்தோன்னா வெளியில் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். -1 + 1 + 1 டாட் 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 n terms. ரைட்டா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்கள். இந்த சம்மு 5/9, இந்த 10 100 1000லாம் இருக்குது பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபி மாதிரி ஃபீல் ஆவீங்க. எப்படி சார் ஜிபி? இதை பாருங்கள், 10 மல்டிப்ளை பண்ண வந்துருக்கு பாருங்கள். இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ண 100, இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ண 1000. அப்போ இது ஒரு ஜிபி கிடச்சிருச்சு எனக்கு. அங்கே 1 1 1 வந்துருக்குது. அதை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது? நல்லா பாருங்களேன். 1 2 முறை கூட்டினா 2, 1 3 முறை கூட்டினா 3, 1 4 முறை கூட்டினா 4, 1 10 முறை கூட்டினா 10, 1 100 முறை கூட்டினா 100, 1 1000 முறை கூட்டினா 1000, 1 n முறை கூட்டினால் n. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
இது அப்படியே என்ன மாறிடும், பக்கத்தில் ஒரு மைனஸ் இருக்குனால மைனஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். டேர்ம்ஸ் எழுதக்கூடாது, முறைன்னு எழுதக்கூடாது. 10 முறை கூட்டினால் 10 தான் விடையை தவிர முறைன்ற வார்த்தை வராது. அதனால் என் டேர்ம்ஸ் கூட்டினா என்ன தான் ஆன்சரை தவிர பக்கத்தில் டேர்ம்ஸ்ன்ற வார்த்தை எழுதக்கூடாது. இப்போ ஒரு சம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சம்மை மட்டும் தனியாக கவனிக்கணும். இதோ இந்த சம் மட்டும் சின்னதாக கன்சிடர், இந்த சம்மை மட்டும் தனியாக கூட்டு போட போகிறோம். 10, 100, 1000 டாட் 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 என் டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த சம் மட்டும் தனியாக கூட்டு வந்து போட போகிறோம். எப்படி சார் தனியாக கூட்டின்னு வந்து போகிறது? அது ஒரு ஜிபி சம், அது கணக்குள்ளார மாட்டின்னு இருக்குது. அதை தனியாக கூட்டின்னு வந்து we are going to add it. அப்போ எப்படி இதை ஆட் பண்ண போகிறோன்னா, இது ஒரு ஜிபின்னு ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுங்கள். இது ஒரு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அல்லது ஜாமெட்ரிக் சீரீஸ். 10, 100, 1000, 10 10 மல்டிப்ளை ஆயிருக்குல்ல, அதனால் இது ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ். இதில் ஏ யார்? ஏ வந்து 10. R is equal to T2/T1. அப்போது 100/10. ஆன்சர் இஸ் ஒரு 0 கேன்சலேஷனாக 10. திஸ் இஸ் கிரேட்டர் தென் 1. R is greater than 1. அப்புறம் என்னே தான், வந்து n டேர்ம்ஸே தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ SN ஃபார்முலா போட போகிறேன். R பெரியவன், R 1 விட பெரியவன், R பெரியவனா ஃபஸ்ட்டு எழுதுங்க, சின்னவனை பின்னாடி எழுதுங்க. R-1 இங்கேயும் R-1, பவரில் ஒரு n, சைடில் ஒரு a. இதுதான் SN ஃபார்முலா. இந்த சம்முக்கான கணக்கு தனியாக போட்டுனுக்கிறேன். இந்த சம்மை மட்டும் தனியாக போட்டு காட்டுறேன். கன்சிடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் தனியாக போட்டு காட்டுவோம். அப்போது இது ஒரு ஜிபி சம். AR யாருன்னு போட்டாச்சு. SNோட ஃபார்முலா எழுதிட்டு இப்போ ஏக்கு பதில் 10 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆருக்கு பதிலும் 10 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பவர் n -1/10 - 1. அப்போ என்னோடய ஆன்சர் 10/10 - 1 என்ன ஆகிடும்? 9. 10 power n - 1. இது ஒரு தனி சம், இது ஒரு தனியாக பாக்ஸ் போட்டுங்க. இந்த சம்மு கீழே இப்போ இந்த ஆன்சர் எடுத்துன்னு போய் இதோட சேர்த்து விட்ருங்க. அவ்வளோதான், சம் முடிஞ்சு போச்சு. இப்போ இஸ் ஈக்குவல் டு இதை எடுத்துன்னு போய் அதை கூட சேர்க்கணும். 5/9 இங்கே ஈக்குவல் டு போட்டிருக்கேன் பாருங்கள். இது அப்படியே ஒரு தனி சம், இது தனி சம். இதை முடிச்சிட்ட பிறகு இதை எடுத்து இங்கே சேர்க்கணும். ப்ராக்கெட் இவருடைய ரஃப் ஒர்க்கு தான் இது. ஆனால் நீங்கள் ரஃப்பில் போடாதீங்க, நோட்டில் அது சென்டர் ஆஃப் பேஜ்லேயே போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. இந்த ஆன்சர் எடுத்து போய் மறக்காமல் இங்கே சேர்த்துருங்க. இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் தான் இது. 10/9 10 power n - 1. பக்கத்தில் வேறு மைனஸ் n இருக்குது. இப்போ 5/9 இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம், ரெண்டு பேருக்கும் மல்டிப்ளை பண்ணி விட்டுறணும். அப்போ 5/9 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 5 10s are 50, 9 9s are 81, 10 power n - 1. இந்த 5 இங்கே மல்டிப்ளை பண்ணும். 5 × n என்ன வரும்? 5n/9. இதுதான் உங்களுக்கு இந்த சம்முடைய டோட்டல் சம்மேஷன். இந்த சம் 5 5 5 5 போது பாருங்கள், அதோடைய ஃபைனல் ஆன்சர் இந்த ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.